அனைவருக்கும் வணக்கம். இப்போ சில உறவுகள் நல்லபடியாக பேசின்னு எல்லாமே இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, மனஸ்தாபம் வந்துடும். வந்த உடனே என்ன செய்வீங்க, இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அதையும் அவங்க குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத ஒரு தொழில் நஷ்டம், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத போகுது அப்படின்ன உடனே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு என்ன செய்வீங்க, தேவையில்லாத அவங்கள பற்றி அவங்க சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, அதனால தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அது எப்படியா இருந்தாலும் சொன்னவங்க காதுக்கு போயிடும். அது போன உடனே அவங்க எவ்வளோ ஒரு மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது போல் பேசாதீங்க. சூனியம் மந்திரன்றது ஒன்றுமே கிடையாது. நாமளே ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. கடவுளை நம்புங்க. இந்த சூனியம் மந்திரம் அப்படின்னு இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்குது. நாளைக்கு அவங்க முகத்தில் நீங்கள் முழிக்கிற நேரத்தில் அப்போ அந்த வார்த்தை அவங்களுக்கு மனசுலேயே இருக்கும். மனசை சங்கடப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு சில உறவுகளுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் நான். அதனால் இந்த சூனியம் மந்திரம் அப்படிலாம் பேசவே பேசாதுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிட்டுங்க. ஒதுங்கிட்டு அவங்கக்கிட்ட எந்த உறவை வச்சுக்காதீங்க. அதுக்காக அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. கடவுளை நம்புங்க. நம்ம நேரம் சரியில்லைனா தான் அதெல்லாம் சில குடும்பத்தில் நடக்கும். அதை சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. தேவையில்லாத முட்டாள்தனத்தோட அவங்க மந்திரம் வச்சுட்டாங்க, இவங்க மந்திரம் வச்சுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு. இன்னொருத்தரை நம்ம ஏமாற்றதை இருந்தாலே, இன்னொருத்தருக்கு நம்ம தீயது நினைக்காது இருந்தாவே, கடவுள் நம்மளுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை வாழ வைப்பார். நம்ம புள்ள குட்டிங்களா மற்றவங்கள போய் நீங்கள் குறை சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உண்டு பண்ணி உங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை உண்டாக்காதீங்க. அந்த பாவமே உங்கள் குடும்பத்துக்கு சேரும். அதெல்லாம் இல்லாத நல்லபடியாக கடவுளை நம்புங்க. சூனிய மந்திரம் அதெல்லாம் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.